சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திமுக மீது எதிர்க்கட்சிகள் வைக்கும் பிரதான விமர்சனங்களில் ஒன்றான குடும்ப அரசியல். கருணாநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் என அதிகாரங்கள் ஒரே குடும்பத்தில் குவிக்கப்படுவதாக அதிகமாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு திமுகவின் டெல்லி அரசியலை பிரதானமாக கவனித்து வரும் கனிமொழி தற்போது நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு மாநில அரசியலில் கவனம் செலுத்த ஆர்வமாக இருப்பதாக கூறப்படுகிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி தொடர்புடைய வழக்குகளில் உரிமையியல் நீதிமன்ற விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க மறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் நிலுவையில் உள்ள அனைத்து வழக்குகளின் விசாரணையை தேர்தலுக்கு பின் உரிமையியல் நீதிமன்றம் மேற்கொள்ளும்படி உத்தரவிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே கண்ணனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணி நேரத்தில் மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் இல்லாத காரணத்தால் முதலுதவி கூட கிடைக்காமல் 4.5 வயது சிறுவன் பிரஜன் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. இது தொடர்பாக தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ள பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை, கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் தமிழகத்தின் சுகாதார கட்டமைப்பு முற்றிலும் சீர்குலைந்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் 2160 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை ரூபாய் 23 கோடி சிக்கியதாக அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் நிலத்திலிருந்து அமிர்தாஞ்சன் நிறுவனம் உடனே வெளியேற வேண்டுமென தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உறுதி செய்துள்ளது. புதுச்சேரியில் புதிதாக துவங்கப்பட்ட லட்சிய ஜனநாயக கட்சியை தேஜ கூட்டணியில் சேர்ப்பதில் ஏற்பட்ட கருத்து மோதலில் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கசாமியின் கட்டளைக்கு பாஜக பணிந்துள்ளது. இதனால் திடீரென எழுந்த கூட்டணி முறிவு பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ஆதவ் அர்ஜுனா, 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலும் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிடுகிறது எனவும் 90 தொகுதிகள் தருவதாக பேரம் பேசியுள்ளனர். ஆளுக்கு 2.5 ஆண்டுகள் முதல்வராக இருக்கலாம் என பேரம் பேசியுள்ளனர். அத்தனை பேரத்திற்கு பிறகும் அண்ணன் எனக்கு ஆஃபர் வேண்டாம் எனவும் தமிழக மக்களின் நம்பிக்கையை நிறைவேற்றும் வகையில் மதசார்பற்ற வலிமையான ஆட்சியை உருவாக்குவோம் என கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அண்மையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ரஜினிகாந்த் குறித்து பேசுகையில், திமுகவின் மிரட்டலுக்கு பயந்துதான் ரஜினி அரசியலுக்கு வரவில்லை எனவும் அவர் பயந்து ஒதுங்கிவிட்டார், ஆனால் விஜய்க்கு அந்த துணிச்சல் இருக்கிறது என்று ஒப்பிட்டு பேசியுள்ளார். இது ரஜினி ரசிகர்கள் மற்றும் அரசியல் வட்டாரத்தில் கடும் கண்டனங்களை பெற்றுள்ளது. ஆதவ் அர்ஜுனாவின் கருத்துக்கு 5 நாட்களுக்கு பிறகு ரஜினிகாந்த் இன்று தனது எக்ஸ் தளத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அவர், தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா என்னை பற்றி உண்மைக்கு மாறான அவதூறான கருத்துக்களை தெரிவித்துள்ளார் எனவும், ரஜினி பயந்தாங்கொலி கிடையாது, அவர் போராட்ட குணம் கொண்டவர், உடல்நிலை கொரோனா காரணமாகவே அவர் அரசியலுக்கு வரவில்லை எனவும், அவரை பற்றி தவறாக பேசினால் நான் சும்மா இருக்க மாட்டேன் என, ஆதவ் அர்ஜுனா அவர்களே, உங்கள் நோக்கம் தவறானது இல்லை என்று எனக்கு தெரியும், இருந்தாலும் ரஜினி பற்றி எந்த எண்ணத்தில் நீங்கள் அப்படி பேசினீர்கள் என்பதை பொதுமக்களுக்கு நீங்கள் புரிய வைக்க வேண்டும் எனவும், உலகில் உள்ள ரஜினி ரசிகர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சார்பாக நான் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கிறேன். ரஜினி பற்றி யார் தவறாக பேசினாலும் நான் கேள்வி கேட்பேன், விடமாட்டேன் என்று அவர் பேசியது கூட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து விளக்கமளித்துள்ள ஆதவ் அர்ஜுனா, தூத்துக்குடியில் மாணவி படுகொலை செய்யப்பட்ட கொடூர சம்பவத்தை மூடி மறைக்கவும் மக்களின் கவனத்தை திசை திருப்பவுமே ரஜினிகாந்த் குறித்து நான் பேசியதை பேசு பொருளாக மாற்றி கடந்த 5 நாட்களாக விவாதித்து வருகிறார்கள் என்று தெரிவித்துள்ளார். மேலும் நான் பேசியது வருத்தத்தை அளித்திருந்தால் மன்னிப்பு கோருவதாகவும் அவர் கூறியுள்ளார். ரஜினிக்கு 18% வாக்கு வங்கி இருந்தது, அதனால்தான் திமுக சூழ்ச்சி செய்தது என ஆதவ் அர்ஜுனா விளக்கம் அளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் திமுக சார்பில் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் கோவில்பட்டி மற்றும் விளாத்திகுளம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுகவை குழி தோண்டி புதைத்த பெருமை EPS உதயகுமாருக்கு தான் என OPS பேசியுள்ளார். தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் மற்றும் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக திருச்சி மரக்கடை அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் சட்டம் இருக்கிறது, ஒழுங்கு இல்லை என தேஜ கூட்டணி ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் MP குமார் பேசியுள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தற்போது எதிர்க்கட்சிகளின் பல கோரிக்கைகளுடன் பரபரப்புடன் நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் சர்வதேச அளவில் தமிழ் மொழி ஆய்வை விரிவுபடுத்துவதற்கும் ஆவண காப்பகங்களை உருவாக்குவதற்கும் ஒன்றிய அரசு எடுத்துள்ள நடவடிக்கை என்ன என்றும் திமுக MP தயாநிதி மாறன் கேள்வி எழுப்பியுள்ளார்.
விஜயிடம் ஏற்கனவே ஜனவரி மற்றும் மார்ச் 15 ஆகிய தேதிகளில் 3 கட்டங்களாக விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் இன்று செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. அதன்படி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் காலை 11 மணிக்கு ஆஜரான செந்தில் பாலாஜியிடம் மாலை 5:30 மணி வரை சுமார் 6 மணி நேரம் அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தினர். தாவேகா நிர்வாகிகள் முன்வைத்த புகார்கள் மற்றும் ஆதாரங்கள் குறித்து அவரிடம் விளக்கங்கள் கேட்கப்பட்டதாக தெரிகிறது. விசாரணைக்கு பிறகு அவர் சென்னை திரும்பியுள்ளார். ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த வழக்கு விசாரணை அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே அடுத்த கட்ட விசாரணையை தமிழகத்தில் நடத்த அனுமதிக்க வேண்டுமென விஜய் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜி நாளை மீண்டும் ஆஜராக வேண்டுமா என்பது குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை. தேர்தல் ஜூரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் திமுக மற்றும் அதிமுக தலைவர்களிடையே வார்த்தை போர் முற்றியுள்ளது. விழுப்புரத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றில் அதிமுக மூத்த தலைவர் சி.வி. சண்முகம் பேசிய கருத்துக்கள் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பொதுக்கூட்டத்தில் பேசிய சி.வி. சண்முகம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் "உங்க கனவை சொல்லுங்க" என்ற திட்டத்தை விமர்சனம் செய்துள்ளார். அப்போது அப்துல் கலாம் கனவு காண சொன்னார். ஸ்டாலின் "உங்க கனவை சொல்லுங்கள், நிறைவேற்றுகிறேன்" என்று தெரிவித்துள்ளார். ஆமாம், எனக்கு நயன்தாரா வேண்டும், என் கனவை நிறைவேற்றுவாரா கேட்பார்கள். எனக்கு நயன்தாராவை கல்யாணம் செய்து வையுங்கள் என்று இவர் நிறைவேற்றுவாரா என பேசியுள்ளார். நடிகை குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்துக்கு திமுக எம்பி கனிமொழி, தென்னிந்திய நடிகர் சங்கம் உள்ளிட்ட பலர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சுற்றுச்சூழல் ரீதியாக உணர்திறன் மிக்க மணல் குன்று நிலத்தை ஒரு பள்ளிக்கு மாற்று இடமாக ஒதுக்கீடு செய்த தமிழக அரசின் உத்தரவு சட்டவிரோதமானது மற்றும் பொதுநலனுக்கு எதிரானது என்று சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் ரத்து செய்துள்ளது. மனிதன் கண்ணுக்கு தெரியாத கடவுளை வணங்குகிறான், கண்ணுக்கு தெரிந்த இயற்கையை அழிக்கிறான் என நில ஒதுக்கீடு ஆணை ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆளுநர் ரவி கொடுத்த லிஸ்ட் மாற்றத்துக்கு தயாராகும் தேர்தல் ஆணையம். 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலானதைத் தொடர்ந்து அதிகாரிகள் மாற்றத்தை தேர்தல் ஆணையம் கையில் எடுத்துள்ளது. திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் நீதிபதிகள் நீதிமன்ற உத்தரவு விவரங்களை அரசு தரப்பில் தாக்கல் செய்ய வேண்டும். அதுவரை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட தனி நீதிபதியின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டு வழக்கு விசாரணை ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. மேலும் 5 நபர்களை பரிந்துரைப்பதில் பிரச்சனை எனில் கோயிலே பூஜை செய்யலாமே, சிறிய விஷயம், அதை செய்து பிற பிரச்சனைகளை தவிர்க்கலாமே எனவும் கருத்து தெரிவித்துள்ளனர். நடிகை மீது தரம் தாழ்ந்த விமர்சனம் குறித்து மனநிலையும் வளர்ப்புமே காரணம் என சி.வி. சண்முகத்திற்கு குஷ்பு கண்டனம் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழகம் எங்கும் இன்று நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மக்கள் எழுச்சியாக அமைந்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக மதுரையில் நடைபெற்ற பிரம்மாண்ட ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு திமுக ஆட்சியை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளனர். மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வரும் LPG இறக்குமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலை சமாளிக்க வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் குழாய் வழி இயற்கை எரிவாயுவிற்கு மாறுமாறு மத்திய அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. LPG தட்டுப்பாடு எதிரொலி காரணமாக PNG கட்டமைப்பை விரைவுபடுத்த மாநிலங்களுக்கு மத்திய அரசு கடிதம் அனுப்பியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,17,192 ரூபாய்க்கும் 1 கிராம் 14,649 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.